முடிஞ்ச அளவுக்கு கியர் போடும்போது இன்க்ரீஸ் பண்ணும்போது லைன் மாறாமல் பண்ணுறது பெட்ரு. எந்த லைனில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த லைனை முதல்ல எடுத்துகிட்டு தான் பண்ணணும் கரெக்டாக. ஆனால் கிளச்சை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரேஸ் கொடுக்குறது பெட்டரா இல்லை எடுக்க ரேஸ் கொடுக்குறது பெட்டரா? அது ஃபஸ்ட்டு கியரில் எடுக்க கொஞ்சம் பள்ளமாக இருந்தால் ரேஸ் கொடுக்குறது பெட்ரு. கிளச்சு ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் ரேஸ் கொடுக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு கியரில் மட்டும்தான் அது. லைட்டாக எடுக்கும்போது ரேஸில் லைட்டாக வச்சா போதும். மீதி கியருக்கெல்லாம் ஃபுல்லாக கிளச் எடுத்ததுக்கப்புறம் தான் ரேஸில் வைக்கணும். ஃபஸ்ட் கியர் போட்டுங்க. சைடு பார்த்தும்போது வண்டி யாரும் வராங்களா 2 சைடு பார்த்துங்க. பார்த்துட்டு வண்டியை மூவ் பண்ணுங்க. லைட்டாக மூவ் பண்ணால் போதும் வண்டியை. போயிடுங்க. ஆர்ன் அடிச்சுங்க. 2 சைடும் இடம் கரெக்டாக இருக்கா? நடுவில் போனால் பிரச்சனை கிடையாது. எங்கே நடுவில் போகக்கூடாதுன்னா 2 வண்டியும் ஏதாவது ஒரு வண்டி எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் போகக்கூடாது. சரிங்களா? ரைட்டில் வண்டி வந்துச்சுன்னா ரைட் பக்கம் போகக்கூடாது. லெஃப்ட்டில் வந்துச்சுன்னா லெஃப்ட்டில் அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு ரைட்டில் போகணும். வண்டி இல்லாத நேரத்தில் மிடில் ஓட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆரம்பத்தில் சில விஷயங்கள் பண்ணீங்கல்ல, அதை வந்து நான் இந்த வீடியோ எண்டில் நீங்கள் அதை சொல்லணும். என்னென்ன பண்ணியிருக்கீங்க ஆரம்பத்தில் பேசிக்கில் நீங்கள் வண்டி ட்ரைவ் பண்ணும்போது என்னென்ன தவறு பண்ணீங்க, இதெல்லாம் வந்து பயத்தை எனக்கு வந்து தெரிய வச்சுது. அதெல்லாம் இது வளைவான பகுதி. அப்போ என்ன கீரு, ஒரு கீரை மைனஸ் பண்ணால் அந்த வளைவு சரியாயிடும். இதே வளைவு அதிகமாக இருந்ததுன்னா நம்ம நிறுத்தி போகிற மாதிரி இருக்குது சூழ்நிலை அப்படின்னா 2 கீரை டபுள் கீரை மைனஸ் பண்ணணும். அப்போ 5th இருந்தால் 4th வந்து 3rd மைனஸ் பண்ணணும். 4th இருந்தால் 3rd வந்து 2nd மைனஸ் பண்ணணும். அது ரொம்ப வளைவாக இருக்குது, அதாவது லெஃப்டில் திரும்பி போகிற மாதிரி இருக்குது அப்படின்டா. இது வந்து லைட் பிரெண்டு தான். அப்போ இதுக்கு தேவையில்லை. தேவையான இடம் வந்து இப்போ அங்கே வரப்போகுது. சைக்கிளுக்கு இடம் கொடுத்துருங்க. தேர்டில் போகும்போதும் முதல்ல பிரேக் தான் பண்ணணும். ஆனால் செகண்டில் போயிட்டு ஃபஸ்ட் எடுக்கும்போது முதல்ல எதை பண்ணுவீங்க? செகண்டில் போயிட்டு ஃபஸ்ட் எடுக்கும்போது, இப்போ செகண்டில் போகிறீங்க, ஃபஸ்ட் எடுக்கும்போது முதல்ல பிரேக் பண்ணி தானே பண்ணுவீங்க. இப்போ ஃபஸ்ட் எடுக்காமல் செகண்ட்லேயே போகிறாங்கன்னா இந்த இடத்துல எதை பண்ணுவீங்க? எதை லூஸ் பண்ணணும்? பிரேக் மட்டும் லூஸ் பண்ணி அடுத்ததான் கிளச்சோடைய கரெக்டான அளவு எடுத்து அந்த அம்மா இருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்களா, இதில் கரெக்டாக மெஷர் பண்ணணும். அந்த அம்மாவோடைய சைடு, இந்த சைடு வந்து இந்த எண்டில் ஃபினிஷ் ஆக தான் பார்க்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஸ்டீரிங். இப்போ ஃப்ரீயாக இருக்குது. எத்தனை கீர் போடலாம்? 4th போடலாம். ஆனால் 5th மாதிரி இடம் கிடையாது. இது சிட்டிக்குள்ளே 3rd வரைக்கும் போய்க்கலாம். 4th போகிறதே பெரிய விஷயம் தான். இந்த மாதிரி டைமில் போய்க்கலாம் 4th. இப்போ லெஃப்டில் போனோம் இது வரைக்கும், இப்போ ரைட்டில் போகணும். 4thலேருந்து என்ன கீர் எடுப்பீங்க? 3rd கீர். ரைட்டில் போகிறதுக்கு பின்னாடி வரவங்களுக்கு தெரியறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரைட்டில் போகணும். இப்போ பின்னாடி வரவங்களுக்கு தெரியறதுக்கு ரைட்டில் என்ன கொடுப்பீங்க? இண்டிகேட்டர் கொடுங்க. ரெட் லைட் போட்டுருக்கா, நேராக பார்த்து என்ன கீர் எடுப்பீங்க? செகண்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது வண்டி நிற்கணுமா நிற்கக்கூடாதா? நின்று தான் வண்டி எப்போவுமே 2 பக்கம் பார்த்துட்டு கரெக்டாக பைட்டிங்கில் தூக்கி வைக்கணும் காலை. கரெக்டாக இந்த அளவு தான். இப்போ ரேஸ் கொடுங்க. இந்த 2க்கும் 1க்கு மட்டும் தான் கிளச்சை நான் எப்படி எடுக்க சொல்லியிருக்கேன், மெதுவாக எடுக்க சொல்லியிருக்கேன். 3, 4லாம் கொஞ்சம் எடுத்தால் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் 2லேயே வந்து கிளச்சை ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. லெஃப்ட் ஓரமாக போகும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒன்று கேட்டிங்களா, அதாவது கிளச் எடுக்கும்போது கொஞ்சம் ரேஸ் கொடுக்கலாமாண்டு அந்த பாயிண்ட். இப்போ நான் அந்த இடத்துக்கு வரப்போகுது. அந்த பாயிண்ட் அது எந்த இடம்னு நம்ம நீங்கள் பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு 3rd கீர். அந்த பாயிண்டில் தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி கேள்விக்கு
பதில் கிடைக்கும். சரியா? போங்க. கரெக்டாக ஸ்லோ பண்ணி செகண்ட் கியர். செகண்டில் இந்த ஸ்பீட் பிரேக்லாம் செகண்டில் ஆள் இல்லைன்னா மூவ் பண்ணலாம். ஆள் இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் தான். இப்போ ஆள் இல்லாதனால என்ன பண்ணுறோம், செகண்ட்லேயே லைட்டாக லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை இதை தாண்டி வரும்ண்ணா. இப்போ நெக்ஸ்ட்டு டவுன் கியர், ஃபர்ஸ்ட் கியர். இந்த பள்ளம்ல அடுத்த ஒரு பள்ளம் தெரியுது பார்த்தா, அந்த இடத்துல கரெக்டாக வண்டி நிறுத்துங்க. பள்ளத்துக்கு முன்னாடி வண்டி நிறுத்துங்க. ஆள் இல்லைல்ல பின்னாடி, இந்த இடத்துல நிறுத்துங்க வண்டி. அப்படியே அப்படி நிறுத்துங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இங்கே விட இருக்குது. என்ன கேட்டீங்க, கிளச் எடுக்கும்போது ரேஸ் கொடுக்கலாமா கேட்டீங்க. அது இப்போ இறங்கும்போது நம்ம அது பண்ணணும். சரிங்களா? கிளச் எடுக்கும்போது லைட்டாக ரேஸ் வைக்கணும் காலை. இப்போ லைட்டாக லூஸ் பண்ணி இந்த பள்ளம் இறங்கின உடனே நீங்கள் சொன்ன வேலைக்கு ரேஸ் வந்துடணும். லைட்டாக எடுங்க. இப்போ பள்ளம் இறங்க போகுது கரெக்டாக. இப்போ ரேஸில் லைட்டாக வைங்க. கிளச் அதே அளவு வச்சுட்டே வைங்க. லெஃப்டில் வாங்க. ரேஸில் லைட்டாக வச்சதுனால என்னாச்சு, பள்ளத்தில் ஏறிடுச்சு. இதே டைமில் நீங்கள் ரேஸ் கிளச்சில் மட்டும் மூவ் பண்ண பார்த்தீங்கன்னா வண்டி ஏறாது. கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். புரியுதா? ரைட்டில் வாங்க. இப்போ இது வரைக்கும் வந்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் செகண்ட் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. அப்போ ஃபர்ஸ்ட்லேயே இதை விட ஸ்லோவாக போகிறது பெட்ரு. இதை விட ஸ்லோனா இன்ஜின் நாய்ஸ் இல்லாமல் போனீங்கன்னா நீங்கள் நிதானமாக என்ன பண்ணலாம், அதில் கரெக்டாக திருப்பலாம். இன்ஜின் நாய்ஸ் வந்துட்டாலுமே வண்டி திருப்பும் போது ஃபாஸ்ட்டாக போயிடும். இன்ஜின் நாய்ஸ் குறைச்சிடலாம். இப்போ திருப்பி காட்டுங்க. பிரேக் லூஸாக வச்சுட்டு திருப்பி காட்டுங்க. நின்றா பரவாயில்ல, கிளச்சு கொஞ்சம் வெளியே எடுக்கலாம். ஆனால் நிற்கலைன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது வண்டி. நின்றா எப்போவுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி கிளச்சை வெளியே எடுத்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி தான் எங்கேயும் பிரேக் பண்ணி நின்றா பரவாயில்ல, கிளச்சை மட்டும் கொஞ்சம் வெளியே எடுத்தால் அந்த பிரேக்கோட சேர்ந்து வெளியில் வந்துடும். நீங்கள் எப்போவுமே பிரேக் எடுத்தீங்க வச்சுக்கோங்க, என்ன ஆகும், வண்டி இழுத்து கொண்டு போயிடும். உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்கே ஸ்டாப் பண்ணுங்க, நியூட்ரல் பண்ணுங்க.